டபுள் பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுவும் நான்வெஜ் ஸ்டைலில். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டேட் பண்ணி விட்டுக்கரலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 இல்லை 2 தக்காளி கூட நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போகட்டும். கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு வாசனைக்காக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சுருந்த டபுள் பீன்ஸ் வந்துட்டு சேர்த்துருக்கேன். டபுள் பீன்ஸ் வந்துட்டு நான் முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு 2 விசில் போட்டு எடுத்திருந்தேன். நல்லா அப்படி நசுங்கும் அந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தது. அந்த வேக வச்ச தண்ணியோடய நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள், சோம்புத்தூள் இது சேர்த்துருக்கேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இது வந்து கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கிரேவி வந்து நல்லா கட்டியாகும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டபுள் பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சப்பாத்தி கூட கீ ரைஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். கீ ரைஸ் பண்ணி இதை வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எம்மி ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.